பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது நம்ம நல்லா தான் இருப்போம். அதை விசுவாசிக்கணும். இயேசு என் கூட இருக்கிறதுனால நான் நல்லா இருக்கிறேன், இயேசு என்னை நல்லா வச்சிருக்கிறாரு, அனுதினம் அவரோடு நடக்கிறேன்னு மகிழ்ச்சியோடு நீங்கள் சொல்லணும். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். இப்போ ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தண்ணீர்கள், ஆறுகள், ஆறும் தண்ணீர் தானே. அப்போ தண்ணீர்கள் என்று ஆண்டவர் குறிப்பிட என்ன காரணம்? இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்தபோது முதலாவது அவங்க தண்ணீரை கடந்தாங்க. அது என்னது? செங்கடல். கடல் எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்கும்ல, இந்த கடலை கடக்கிறது. அடுத்தது யோர்தான் நதி, அதை கடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரு. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். தண்ணீர்களை கடக்கும்போது கடல் மாதிரி இருக்கிற, எப்படி இதை தாண்டி செல்ல போகிறேன், அலைகளாக வருது, இதை எப்படி நான் தாண்டி அடுத்த பக்கம் போக முடியும்? என் பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குது. கடன் பிரச்சனை ஒரு பக்கம் வருது, வேலை இல்லாத பிரச்சனை ஒரு பக்கம் வருது, வியாதி ஒரு பக்கம் வருது, குடும்பத்துகளுக்கு குழப்பம் ஒரு பக்கம் வருது, அலைக்கு மேலே அலை வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி இதை நான் கடந்து போக போகிறேன் அப்படின்னு திகைச்சு நிற்கிறீங்களா? தண்ணீர்கள், இந்த மாதிரி பிரச்சனை போராட்டம் எல்லாம் வரலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே மகளே, நான் கூட இருக்கிறேன்ல, உனக்கு நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். கூட இருந்தால் என்ன நடக்கும்? தண்ணீர் உங்களை சேதப்படுத்தாது, அது வழிவிடும். கடலுக்கு நடுவே ஆண்டவர் வழியை உண்டாக்கி அதற்கு நடுவில் சேதமில்லாதபடி நடத்தினார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம்ல. ஆற்றிலே வெள்ளம் வந்தது, யோர்தானில் வெள்ளம் வரும்பொழுது தண்ணீர் கரை புரண்டு ஓடும். அந்த சமயத்தில் ஆற்று தண்ணீர் அப்படியே நிற்க வைத்து அதை பிளந்ததுக்கு நடுவாய் நடத்தினார். அந்த வெள்ளம் உங்கள் மேலே புரண்டு வருவதில்லை. உங்கள் கண்களால் பார்ப்பீங்க, அது உங்களை சேதப்படுத்த முடியாது. வெள்ளம் போல சத்துரு எழும்பி வரலாம், உங்களை மூழ்கடிச்சிரும், அழிச்சிரும், அப்படின்ற மாதிரி வரலாம். உங்களை சேதம் உண்டாக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் கூட இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது நான் கூட இருப்பேன். உன் வாழ்க்கையில் ஆறுகள் வரலாம், தண்ணீர் வரலாம், வனாந்தரம் வரலாம். எந்த சூழ்நிலையிலையும் நீ பயப்படாத, நான் கூட இருந்து நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் கூட இருந்த போதும்ல. நிறைய சமயத்தில் அவர் கூட இருப்பதை மறந்துடும். ஒரு சமயம் ஒரு ஊழியக்கார சகோதரர் என்னோடு பேசி கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, ஒரு கடல் எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது, அந்த கடலுக்கு நடுவில் சின்ன போட்டு, அதில் நான் உட்கார்ந்துருக்கிறேன், துடுப்பு கூட இல்லை, தனித்து விடப்பட்டிருக்கிறேன், அப்படியே அலைகள் கொந்தளிக்கிற, படகு கவிழ்ந்துற மாதிரி இருக்குது, முடிஞ்சது நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி தான் என் வாழ்க்கை இருக்குது பிரதர். என்ன நினைச்சாலும் அப்படி தான். கடலுக்கு நடுவில் ஒரு போட்டில் தனியாக கவிழ்ந்து போகிற சூழ்நிலை, அப்படி தான் இப்போ என் வாழ்க்கை இருக்குது என்பதாய் அவர் சொல்லி ரொம்ப சோகத்தோடு வேதனையோடு சொன்னார். அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு மனசில் ஜெபம் பண்ணேன். அப்போ ஆவியானவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். அவர்கிட்ட சொன்னேன், சரி, போட்டில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, கடலுக்கு நடுவில் துடுப்பு கூட இல்லை, ஆபத்தான சூழ்நிலை, இந்த தண்ணீர் எப்படி கடக்கிறதுன்னு தெரியல, அமிழ்ந்துருவனோ நீ பயப்படுறீங்க, அப்படிதானே? அப்படி தான் என் வாழ்க்கை இருக்குது. நான் எல்லா பக்கமும் நெருக்கம், உபத்திரவன்னு சொன்னார். அந்த போட்டை நல்லா பாருங்கள், நீங்கள் மட்டும் இல்லை, கூட இன்னொருவர் இருக்கிறார். போட்டை நல்லா பாருங்கள், கவனித்து பாருங்கள், உங்கள் கூட இயேசு இருக்கிறார். நான் ஒன்று விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை வாக்கு கொடுத்துருக்கார்ல, நான் கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார்ல. நீங்கள் விசுவாச கண்களை திறந்து பாருங்கள், அந்த போட்டில் நான் இயேசுவை பார்க்குறேனே, உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் இருக்கும்போது ஏது உங்களை சேதப்படுத்த முடியும்? நீங்கள் அதை ஈஸியாக கடந்து போவீங்க, பயப்படாதுங்கன்னு. அப்படியே அவர் கண்ணெல்லாம் அப்படியே விழிப்பாக வந்தது, சந்தோஷம் வந்துட்டு. அவர் இது வரைக்கும் அதை அறியாமல் இருந்தார் பாருங்க. ஆமாம், இயேசு என் கூட இருக்கிறார்ல, போட்டில் இருக்கிறார்ல, அப்புறம் என்ன, நான் கடந்து போயிடுவேன், ஒரு தைரியம் வந்துட்டு. நீங்கள் அப்படி சொல்லணும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை, என் மகனே, என் மகளே, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னா, உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறேன்ல.
நான் கூட இருப்பேன். ஆறுகள் வந்தா என்ன, வெள்ளம் வந்தா என்ன, அது பாட்டில் வந்துட்டு போக, உன்னை சேதப்படுத்த விட மாட்டேன், நான் கூட இருக்கிறேன். அப்போ இயேசுவே, நீ எனக்கு கூட இருக்கிறீங்களே, அது எனக்கு போதும். நீங்கள் என் கூட இருந்த தண்ணீரையும் கடப்பேன், ஆறுகளையும் கடப்பேன், வனாந்தரத்தையும் கடப்பேன், எனக்கு பலன் தருவீர். நீங்கள் என்னை அழைச்சிட்டு போய் நீ தைரியமாக சொல்லுங்க. தகப்பனே, என்னோடு பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை தைரியப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். கடல் அலைகளை பார்த்து கலங்கி நிற்கிறேன், ஆற்றின் வெள்ளத்தை பார்த்து அவ்வளவுதான் என்று நான் நிற்கிறேன். நீங்க என் கூட இருக்கிறீங்கல்ல, இதை ஈஸியா நான் கடந்து போயிடுவேன். என்னை பலப்படுத்துகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.